மாமியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்ஸ்க்காக பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில சூரியகாந்தம் ஒரு பெரிய பிசினஸ் மேகசின் பிடிச்சுக்கிட்டு ஹால்ல உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. டே ராஜேஷ், என் ஃப்ரெண்டு பத்திரமா இருக்காளே, அவ ஒரு பியூட்டி பார்லர் ஓபன் பண்ணி லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறாடா. கிட்டி பார்ட்டியில ஏதோ டாடா பிர்லா மாதிரி போஸ்ட் கொடுக்குறா. அவள மாதிரி நானும் ஒரு பெரிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன்டா. அம்மா, இந்த வியாபாரம்லாம் எதுக்குமா? என் சம்பளம் போதாதா உனக்கு? பிஸ்னஸுக்கெல்லாம் அனுபவம் வேணுமா? இதுக்கு எதுக்கட அனுபவம்? சம்பளம் கொடுத்து வேலைக்கு ஆள் வச்சா அவங்க எல்லாத்தையும் பாத்துக்க போறாங்க. சிட்டிக்கு நடுவுல ஒரு பெரிய ஃப்ளோரை வாடகைக்கு எடுத்து அங்க இந்த வெளிநாட்டு பழங்களை எல்லாம் வாங்கி வச்சு விக்கிறேன். கடைக்கு சூரியகாந்தி இன்டர்நேஷனல் ஃப்ரூட்ஸ்னு பேர் வைக்கிறேன். இத பத்திரமா பார்த்தானா வயிறு எரிஞ்சு செத்துருவா. ஏன் சூரியகாந்தம், பழ வியாபாரம் செய்யறதுக்கு ஏசி ரூம் எதுக்கு? ஏதாவது வண்டியிலே வச்சு விற்க வேண்டியது தானே. இதுக்கு போய் லட்சக்கணக்கில் செலவு பண்ணுன்னு வச்சுக்கோ, கடைசியில் பழமெல்லாம் மிச்சமாயி நாம தான் 3 வேளை சாப்பிடணும். ஏங்க, என் பிராண்ட் வேல்யூ பத்தி தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. என் ஷோரூம் ஓப்பனிங்க்கு சினிமா ஆக்ட்ரஸை வர சொல்லுவேன். அத்தை, வியாபாரங்கிறது லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணி தான் செய்யணுமா என்ன? வீட்லயே உக்காந்துக்கிட்டு பைசா செலவில்லாம செய்யக்கூடிய நிறைய வியாபாரங்கள் இருக்குல்ல. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்காத்த. நாம காளா வளர்ப்பு பண்ணலாமா? வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பெரிய ஸ்டோர் ரூம் காலியா தானே இருக்கு, அங்க காளா வளர்க்கலாம். என்னது காளானா? எது? இந்த சேத்துக்கும் மண்ணுக்கும் நடுவுல வெள்ளையா முளைச்சு நிக்குமே அதுவா? சீச்சி, இன்டர்நேஷனல் லெவல் வியாபாரத்தை பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன மண்ணுல முளைக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்க? ஐயோ அத்தை, அது சாதாரண காளா இல்ல. இதுக்கு ஆயிஸ்டர் மஷ்ரூம், பட்டர் மஷ்ரூம்னு சொல்லுவாங்க. 5 ஸ்டார் ஹோட்டல்ல இதுக்கு நல்ல டிமாண்ட் இருக்கு. இத வீட்டுக்குள்ளேயே ஒரு இருட்டு அறையில வளர்த்துடலாம், லாபம் நிறைய கிடைக்கும். வேண்டாம் தாயே, என் வீட்டுல காணா வளர்க்குறேன்னு சொல்லி வீட்டையே நாத்த அடிக்கிற மாதிரி பண்ணிடாத. அதுலயும் அந்த பத்ரமாவுக்கு சூரியகாந்தம் அவ வீட்டுல காணா வளர்க்குறான்னு தெரிஞ்சா அப்புறம் அவ்வளவுதான். இந்த மாதிரி கேவலமான ஐடியாவை தூக்கிக்கிட்டு என் முன்னாடி வராத அப்படின்னு சொல்லி சூரியகாந்தம் கோவமா எழுந்திரிச்சு போயிட்டாங்க. ஒரு வாரம் ஆச்சு. இன்டர்நேஷனல் லெவல் ஃப்ரூட் ஷாப்பை ஓபன் பண்ணலான்ற ஐடியா பணம் இல்லாம நின்னு போச்சு. சூரியகாந்தம் அந்த கோவத்துல யாருக்கிட்டயுமே சரியா பேசவும் இல்ல. இதுதான் சரியான நேரம் அப்படின்னு கோமலி ராஜேஷ் கூட சேர்ந்து ஒரு பிளான போட்டா. ஒரு நாள் ராத்திரி நேரம் சூரியகாந்தம் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது கோமலியும் ராஜேஷும் பின்னாடி ஸ்டோர் ரூமுக்கு போனாங்க. ஏங்க, அந்த வைக்கோல போய் எடுத்துக்கிட்டு வரீங்களா? அதை நல்லா சுடுதண்ணில வேக வச்சு இப்போ மொத்தமா கவர்ல போட்டு கட்டி வச்சிருக்கோம். இப்போ இதுல நாம விதைய போடணும். ஏன் கோமலி, இந்த பாலித்தீன் கவரில் புல்லை போட்டு கயிறை வச்சு கட்டி வைக்கிறோம், இது வேலை செய்யுமா? அம்மா பார்த்தாங்கன்னா நம்மளை உண்டில்லன்னு ஆக்கிடுவாங்க. உங்கள் அம்மா பார்க்காம கதவை சாத்தியே வைங்கடா, அவளை நான் பார்த்துக்கிறேன். கோமலிக்கு விவசாயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, லாபம் வரும்போது உங்கள் அம்மாவும் வாயை மூடிப்பா. அப்படி அந்த இருட்டு அறையில புல்லையும் விதையையும் கலந்து கயிறு போட்டு தொங்க விட்டாங்க. கோமலி தினமும் காலையில சாயந்தரம் யாருக்குமே தெரியாம அந்த அறைக்குள்ள போய் அவ விதை போட்டு வச்சிருக்கிற அந்த பாலித்தீன் கவருக்கு தண்ணியை தெளிச்சுட்டு வந்துருவா. இப்ப அந்த காளான்கள் வளர்றதுக்கு தேவையான ஈரமும் இருட்டும் இப்ப அந்த அறையில சரியா இருந்துச்சு. இப்படியே 2 வாரம் போச்சு. சின்ன சின்னதா ஓட்டு பண்ணி வச்சிருக்கிற அந்த கவருக்கு உள்ள இருந்து காளான் முளைச்சு வெளியில வந்துச்சு. அது பாக்குறதுக்கு ஏதோ மல்லிப்பூ முளைச்சு வந்த மாதிரியே இருந்துச்சு. கோமலியோட பிளான் சக்சஸ் ஆனதுக்கு கோமலியும் ரொம்ப சந்தோஷப்பட்டா. அன்னைக்கு மதிய நேரம் கோமலி ரூம்ல படுத்துக்கிட்டு இருந்தா. அப்ப சூரியகாந்தம் அவங்க பழைய புக் ஏதோ தேடுறதுக்காக ஸ்டோர் ரூம்குள்ள போனாங்க. என்ன இது, ஸ்டோர் ரூம் கதவு திறந்திருக்கு, அந்த கோமலி இதுக்குள்ள வந்து ஏதாவது வேலை பாக்குறாளா என்ன அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே சூரியகாந்தம் ஸ்டோர் ரூம்குள்ள போனாங்க. அங்க இருக்கிற காட்சியை பார்த்து அவங்க பயந்தே போயிட்டாங்க. அந்த இருட்டுல முளைச்சிருக்கிற காளான் எல்லாம் ஏதோ பாம்பு முட்டை மாதிரியும் வித்தியாசமா ஏதோ ஏலியன் மாதிரியும் அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சுது. அட கடவுளே, ஏலியன்ஸா பாம்பு முட்டையா? ஏங்க, என்னங்க ராஜேஷ், 2 பேரும் வாங்க, இங்க டைனோசர் நம்ம வீட்டுக்குள்ள முட்டைய வச்சுட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லி சூரியகாந்தம் கத்திக்கிட்டே அந்த ரூமை விட்டு ஓடி வந்துட்டாங்க. இந்த சத்தத்தை கேட்டு ராஜேஷ், ராமாராவ், படுத்திருந்த கோமலி எல்லாரும் எழுந்திருச்சு வந்தாங்க. என்னம்மா, என்ன சொல்ற? டைனாசரா? டேய், யாரும் அந்த ஸ்டோர் ரூம்குள்ள போகாதீங்கடா, அங்க ஏதோ வெள்ளை கண்ணு 2 என்ன பாக்குது. அங்க நிறைய பாம்பு வந்து நிறைய முட்டையை போட்டு வச்சுட்டு போயிருக்கு. இப்பவே யாரையாவது கூட்டிட்டு வந்து அதை எல்லாத்தையும் சரி பண்ணுங்கடா.
அதை கேட்டு ராமாராவ் சிரிச்சுக்கிட்டே, சூரியகாந்தம், வர வர நீ இங்கிலீஷ் படம் ரொம்ப பார்க்குற போல. அது பாம்பு முட்டை இல்லை, உன் மருமக வளர்த்த காளான். வா காட்டுறேன். ராமாராவ் போய் அந்த ரூம்ல லைட்ட போட்டாரு. அப்பதான் சூரியகாந்தத்துக்கு விஷயம் என்னங்கிறது புரிஞ்சுது. ரொம்பவும் சுத்தமான அழகான காளான்கள் கொத்து கொத்தா காய்ச்சிருந்துச்சு. என்ன கோமலி இது? எனக்கே தெரியாம என்னோட வீட்டுல என் பெர்மிஷன் இல்லாம காளான் வளர்த்துக்கிட்டு இருக்கியா நீ? உனக்கு எவ்வளவு தைரியம்? என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து இதை பார்த்தாங்கன்னா அப்புறம் என் குடும்ப கௌரவம் என்ன ஆகுறது? நீ யார கேட்டு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க சொல்லு. அத்தை, கோவப்படாதீங்க அத்தை. இது சுத்தமான காளான் அத்தை. மார்க்கெட்ல 300 ரூபா 350 ரூபா கிலோ விக்குது. இதை நாளைக்கு பறிச்சு நான் மார்க்கெட்ல வித்து காட்டுறேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா அடுத்து நான் இதை செய்ய மாட்டேன். சூரியகாந்தம் அதுக்கு எதுவும் பதில் சொல்லாம முறைச்சுக்கிட்டே அங்கிருந்து போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில சூரியகாந்தத்தோட கிட்டி பார்ட்டியில இருக்கிற பத்ரம்மா அப்புறம் இன்னும் சில பேர் சூரியகாந்த வீட்டுக்கு வந்தாங்க. பத்ரம்மா சூரியகாந்த வீட்டுக்கு வந்து எப்பவும் போல பில்டப் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. என்ன சூரியகாந்தம், இன்டர்நேஷனல் ஃப்ரூட் ஷாப் ஓபன் பண்றதா கேள்விப்பட்டேன். எங்க வீட்டுக்கு வெளியில போர்டு எங்கேயும் காணோம். அதுவா பத்ரம்மா, அதுக்கு இன்னும் இடம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். செட் ஆச்சுன்னா ஓகே. இன்னைக்கு உங்களை கூப்பிட்டது எங்க வீட்ல உங்களுக்கு ஒரு விருந்து கொடுக்கலான்னு தான். இன்னைக்கு லஞ்சுக்கு உங்களுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து சாப்பாடெல்லாம் ஆர்டர் பண்ணிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாமே டெலிவரி ஆயிடும். சாப்பிட்டுட்டு நம்ம ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கலாம். அதை கேட்டு அவங்க 2 பேருமே ஷாக் ஆனாங்க. ஆனா மத்தியானம் 2 மணி ஆனாலும் கூட இன்னும் ஃபுட் டெலிவரி ஆகவே இல்லை. அம்மா, தப்பு நடந்துருச்சு. டெலிவரி பாய்க்கு வர வழியில் ஆக்சிடென்ட் ஆமா. சாப்பாடெல்லாம் கொட்டி போச்சாம்மா. கொடுத்த அமௌண்ட்டெல்லாம் ரிட்டர்ன் பண்ணுறேன்னு சொன்னான். சூரியகாந்தத்துக்கு இதயமே நின்று போன மாதிரி ஆயிடுச்சு. என்னடா சொல்ற? இப்ப இவங்களுக்கு என்னடா சாப்பாடு போட சொல்ற? வீட்ல சமைச்சு போட்டா அதுக்கப்புறம் எல்லாரும் கிண்டல் பண்ணியே என்ன கொன்னு போட்டுடுவாங்களேடா. பத்ரமாவுக்கு விஷயம் புரிஞ்சு போச்சு. என்ன சூரியகாந்தம், இன்னுமா வரல உன்னோட 5 ஸ்டார் ஹோட்டல் பிரியாணி எல்லாம்? சரி பரவாயில்ல விடு, உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி கொடு. தலையெழுத்துன்னு நினைச்சுக்கிட்டு அதையே சாப்பிட்டுட்டு நாங்க கிளம்புறோம். சூரியகாந்தத்துக்கு அது அவமானமா இருந்துச்சு. அப்பதான் கோமலி களத்துல இறங்குனா. ஐயோ ஆண்டி, நீங்க இதுக்கு சாதாரண சாப்பாடு சாப்பிடணும். எங்க அத்தை உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்றதுக்காக தான் அந்த ஆர்டரையே கேன்சல் பண்ணாங்க. எங்க வீட்லயே நாங்க ராயல் மஷ்ரூம் மசாலாவும் ராயல் மஷ்ரூம் பிரியாணியும் பண்றோம். சூப்பரா இருக்கும், நான் செஞ்சிடுறேன், சாப்பிட்டு பாருங்க. கோமலி விக்கிறதுக்காக பறிச்ச காளான்ல கொஞ்சம் காளான ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தா. அதை எடுத்துட்டு வந்து சூப்பரா மசாலா எல்லாம் தட்டி போட்டு வெண்ணெய போட்டு சூப்பரா மஷ்ரூம் ஃப்ரைய செஞ்சா. முந்திரி, தேங்காய், எள்ளு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்ச ஒரு கலவைய அவ அந்த குழம்புல ஊத்துனதும் அந்த கிரேவி சூப்பரா வந்துச்சு. அந்த மணத்துக்கே ஹால்ல இருக்கிற எல்லாருக்குமே பசி அதிகமாச்சு. அடடா சூரியகாந்தம், என்ன வாசம் இது! உண்மையிலேயே எந்த 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் எதை வாங்கி சாப்பிட்டாலும் இப்படி ஒரு வாசம் வராது. அப்ப சாப்பாடு எப்படி இருக்குமோ? கோமலி சூடா பிரியாணியை கொண்டு வந்து எல்லாருக்குமே பிளேட்ல பிரியாணி அப்புறம் அந்த மஷ்ரூம் மசாலா கறி ரெண்டுத்தையுமே சர்வ் பண்ணா. பிளேட்ல அவ சர்வ் பண்ணாலும் இல்லையோ 2 பேருமே உட்காந்துக்கிட்டு வேக வேகமா அந்த பிரியாணி எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அந்த கிரேவிக்கும் அந்த பிரியாணிக்கும் காம்பினேஷன் சூப்பரா இருந்துச்சு. அந்த காளான் மட்டனை விட ரொம்பவும் டேஸ்டாவும் சாஃப்டாவும் இருந்துச்சு. அதுல அவ போட்டிருக்கிற வெண்ணெய் மசாலா எல்லாம் சேர்ந்து ஒரு ரிச் ஃப்ளேவரை கொடுத்துச்சு. ஓ மை காட் சூரியகாந்தம், இந்த டிஷ் உண்மையிலே ரொம்ப சூப்பரா இருக்கு. என் வாழ்க்கையில எத்தனையோ பார்ட்டிக்கு போயிருக்கேன், எவ்வளவோ 5 ஸ்டார் ஹோட்டல்ஸுக்கு போயிருக்கேன். ஆனா இப்படிப்பட்ட சுவையில ஒரு மஷ்ரூம் கறியும் மஷ்ரூம் பிரியாணியும் நான் சாப்பிட்டதே இல்ல. இந்த காளான் எங்க இருந்து வாங்கின? எந்த மார்க்கெட்ல கிடைக்குது? அதை கேட்டு சூரியகாந்தம் ஷாக் ஆயிட்டாங்க. எந்த காளான அவங்க கிண்டல் பண்ணாங்களோ இப்போ அதே காளான் தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில அவங்க கௌரவத்தை காப்பாத்தி இருந்துச்சு. பத்ரமா, எங்க வீடு சாதாரண வீடெல்லாம் இல்ல. இந்த காளான நாங்க எங்கிருந்தும் இம்போர்ட்டும் பண்ணல, எக்ஸ்போர்ட்டும் பண்ணல. இது எங்க வீட்டுல நாங்களே வளர்க்கறது. இதை எல்லாத்தையும் செஞ்சது என் மருமக கோமலி. இந்த பிரியாணி மாதிரியே காளானும் அவளே வளர்த்திருக்கா. பத்ரமா இதை கேட்டு ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. உண்மையாவா கோமலி, நீ வீட்லயே காளான வளர்க்கறியா? சூப்பர் சூப்பர். சூரியகாந்தம், நீ இன்டர்நேஷனல் ஃப்ரூட் ஷாப்லாம் ஓபன் பண்ண வேண்டாம். அதான் வீட்லயே தங்க புதையல் இருக்கே, ஒரு 5 கிலோ காளான என் வீட்டுக்கு பேக் பண்ணி கொடுக்க சொல்றியா? நான் இப்பவே காசை கொடுத்துடுறேன்.
எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு கோமலிய மனசார பாராட்டி மஷ்ரூம்க்கு ஆர்டர் கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்து போனாங்க. எல்லாரும் போனதுக்கு அப்புறமா சூரியகாந்தம் ரொம்ப ஆச்சரியத்தோட மருமக கோமலி கிட்ட போனாங்க. என்ன மன்னிச்சிடு கோமலி, எப்பவுமே நான் உன்னை சரியா புரிஞ்சுக்கிறதே இல்ல. காளான் வளர்ப்புனா ஏதோ சேத்துல மண்ணுல வளர்ப்பாங்க, கௌரவம் இருக்காது அப்படின்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு என் கௌரவத்தை காப்பாத்துனதே நீ வளர்த்த அந்த காளான் தான். உன்னை புரிஞ்சுக்காம அத்தை தப்பா பேசிட்டேன், நீ கோச்சுக்காதம்மா. ஐயோ அத்தை, மன்னிப்பெல்லாம் எதுக்கு கேக்குறீங்க? அப்படின்னா இப்போ உங்க பெர்மிஷன் இருக்குல்ல, இந்த காளான் பிசினஸ் இன்னும் கொஞ்சம் பெருசாக்கலான்னு இருக்கேன். அதுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய பொருள் எல்லாம் வாங்கணும். அப்பதான் ராமாராவ் பெருமையா அங்க வந்து, பாத்தியா சூரியகாந்தம், என் மருமகளோட ஐடியாவை. சரி, இந்த பிஸ்னஸுக்கு என்ன பேர் வைக்கலாம்? என்ன பேரா? கோமலிஸ் ஆர்கானிக் மஷ்ரூம்னு வச்சிடலாம். இந்த வியாபாரத்துல நான் மேனேஜரா இருக்கேன், கோமலி தான் எம்டிங்க. டே ராஜேஷ், சீக்கிரமா போய் இன்னும் 100 பாலித்தீன் கவரு, புல்லு, விதை எல்லாத்தையும் சீக்கிரமா வாங்கிட்டு வா. ராஜேஷ் தலையில கை வச்சு, அட கடவுளே, என் சாஃப்ட்வேர் வேலையை விட்டுட்டு விட்ட புல்லு தூக்க விட்டுருவாங்க போல இருக்கே. அப்படின்னு சொன்னான். அதை கேட்டு எல்லாருமே சத்தமா சிரிச்சாங்க. அப்படி ஒரு பழைய ஸ்டோர் ரூம்ல ஸ்டார்ட் பண்ண ஒரு முயற்சி தான் இப்போ அந்த குடும்பத்துக்கு பெரிய வருமானமாவும் இருந்துச்சு. அந்த குடும்பமும் அது மூலமா சந்தோஷமா இருந்துச்சு. சிட்டில அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில நேரம். சூரியகாந்தம் கேஸ் அடுப்பை பத்த வைக்க லைட்ல டிக் டிக்னு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா எவ்வளவு முயற்சி பண்ணாலும் கேஸ் அடுப்பு மட்டும் எரியவே இல்லை. டே ராஜேஷ், ராஜேஷ், என்னடா இது, இந்த கேஸ் அடுப்பு எரிய மாட்டேங்குது? கேஸ் தீர்ந்து போச்சா என்ன? இன்னைக்கு சாயந்தரம் என்னுடைய மகளிர் குழுவை சேர்ந்தவங்க எல்லாரும் என் வீட்டுக்கு வராங்கடா. அவங்களுக்கு இட்டாலியன் பாஸ்தா, மக்ரோனி எல்லாம் செஞ்சு கொடுக்குறேன்னு வேற பில்டப் கொடுத்துட்டேன்டா. அப்போ ராஜேஷ் போனை பார்த்துக்கிட்டே அவங்க அம்மா கிட்ட வந்தான். அம்மா, கேஸ் தீர்ந்து போனாலும் இப்போதைக்கு சிலிண்டர் வராது. ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் தான் புக் பண்ண முடியும்னு இப்போ ஒரு புது ரூல் வந்திருக்கு தெரியுமா? அது மட்டும் இல்லை, டெலிவரி பாய்ஸ் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்களாமா. ஸ்விக்கி ஜொமேட்டோ கூட இப்போ கிடையாது. அதை கேட்ட உடனே சூரியகாந்த கையில இருக்கிற லைட்டர் கீழே விழுந்துருச்சு. அட கடவுளே, டெலிவரியும் வராது, கேஸும் இல்லையா? அப்படின்னா என் குழுவை சேர்ந்தவங்க இன்னைக்கு வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு என்ன, குடிக்கிறதுக்கு வெறும் பச்சை தண்ணியை கொடுத்து அனுப்ப சொல்றியா என்ன? ஏங்க அமைதியாவே இருக்கீங்களே, ஏதாவது ஐடியா கொடுக்கலாம்ல? அப்போ ராமாராவ் பேப்பர் படிக்கிறத விட்டுட்டு, சூரியகாந்தம், என்கிட்ட ஐடியா எதுவும் இல்லை. ஆனால் ஒன்று, அந்த 5 ஸ்டார் ஹோட்டல் சாப்பாடெல்லாம் செய்யாமல் விறகடுப்பில் சாப்பாடு செஞ்சு கொடுத்தாலே போதும். விறகடுப்புல நான் சமைக்கிறதா? என் கண்ணெல்லாம் எரியும். அப்படி இருந்தாலும் சிட்டில விறகு எங்க இருந்து கிடைக்குது? நம்ம பர்னிச்சர் கால் எல்லாத்தையும் உடைச்சு போட்டுருவா? அப்பதான் கோமலி கிச்சன்ல இருந்து சிரிச்சுக்கிட்டே வெளியில வந்தா. அத்தை, கவலைப்படாதீங்க, நமக்கு தான் நம்ம மாந்தோட்டம் இருக்குல்ல. இங்க இருந்து 1 மணி நேரம் டிராவல்ல இருக்கு அந்த மாந்தோட்டம். அதுக்கு பக்கத்துல ஒரு கால்வாயும் இருக்கு இல்லையா? நாம அங்க போலாம். சில்லுனா வீசுற காத்துக்கு நடுவுல நான் உங்களுக்காக ஸ்பெஷலா அங்க விறகடுப்புல சமைச்சு கொடுக்கறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் அந்த இடத்துக்கு லஞ்சுக்கு வர சொல்லிடுங்க. என்னது, அந்த கால்வாய் பக்கத்துல நீ விறகடுப்புல சமைச்சு கொடுக்க போறியா? சிச்சி, அங்கெல்லாம் என் பிராண்டட் புடவையை கட்டிக்கிட்டு வந்தா என்ன ஆகுறது? எல்லாருக்கும் அந்த மணல உட்கார வச்சு பரிமாற சொல்றியா? வேற வழி இல்லையா அத்தை? இங்க வரவங்கள பட்னியா அனுப்புறதுக்கு பதிலா அங்க வரவங்களுக்கு ஏதாவது விருந்து சாப்பாடு சமைச்சு கொடுத்தா அவங்க ஒருவேளை அவங்களுக்கு அதை பிடிச்சு கூட போகலாம். வர சொல்லுங்க, ஒரு தடவை பாத்துடலாம்ல. சூரியகாந்தத்துக்கும் இப்ப வேற வழி இல்லைங்கிறதுனால அவங்களும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. கார்ல எல்லாரும் அந்த மாந்தோப்புக்கு கிளம்புனாங்க. கோமலி கார்ல சமைக்கிறதுக்கு தேவையான பாத்திரம், பானை, மளிகை சாமான் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டா. ஆனா சூரியகாந்தம் ஒரு எலக்ட்ரிக் ஸ்டவ், அதாவது கரண்ட் அடுப்பு, அப்புறம் ஒரு எலக்ட்ரிக் சாப்பர், அப்புறம் ஒரு ஹேர் ட்ரையரை கொண்டு வந்தாங்க. ஏமா, கால்வாய்க்கு பக்கத்தில் கரண்ட் கனெக்ஷனே இல்லையே, அப்புறம் இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் எதுக்கு? டேய், போற இடத்துல என் முடி வீணா போச்சுன்னா அதான் காய வைக்கிறதுக்கு ட்ரையர் கொண்டு வந்தேன். கோமலியால விறகடுப்புல சமைக்க முடியலனா ஏன் இண்டக்ஷன் அடுப்புல நானே சமைச்சுப்பேன். சூரியகாந்தம், அங்க இருக்கிற தென்னை மரத்துல உன்னோட இண்டக்ஷன் ஸ்டவ்வை கனெக்ஷன் கொடுக்க பிளக் இருக்கான்னு பாத்துக்கோ, அப்ப சரியா பிளக் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதும் எல்லாருமே சிரிச்சாங்க. அந்த காரும் நேரா மாந்தோப்புல வந்து நின்னுச்சு. அந்த தோட்டத்துக்கு பக்கத்துல சுத்தமான தண்ணி இருக்கிற கால்வாய் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு பக்கத்துல மணல், அதுக்கு பக்கத்துல பச்சை பசேல்னு மாந்தோப்பு. அங்க இருக்கிற அமைதியும் அந்த ஆத்துல இருந்து வர சில்லுன்னு காத்தும் அந்த சிட்டில சுட்டு போட்டாலும் கிடைக்கவே கிடைக்காது.
சூரியகாந்தம் அவங்க பட்டு புடவைய கொஞ்சம் தூக்கி பிடிச்சுக்கிட்டு அந்த மணல்ல நடந்தாங்க. என்னடா ராஜேஷ், இந்த மணலு என் காலு மணலுக்குள்ள புதைஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்பதான் அந்த மணலுக்குள்ள இருந்து ஒரு சின்ன நண்டு வெளியில வந்து சூரியகாந்தத்துடைய பெருவிரல அதோட நகத்தால பிடிச்சிருச்சு. ஐயோ ஏலியனு, டேய் ராஜேஷ், என் கால ஏதோ ஃபாரின் புழு பிடிச்சுக்கிட்டு இருக்குடா, என் விரல சாப்பிடுது, காப்பாத்துறா அப்படின்னு அந்த மணல்ல அவங்க டான்ஸ் ஆடவே ஆரம்பிச்சாங்க. ராமாராவ் அதை பார்த்து வயிறு குலுங்க சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு. கோமலி உடனே வந்து மெதுவா அந்த நண்டை எடுத்து தண்ணிக்குள்ள விட்டுட்டா. அத்தை, அது ஏலின் இல்ல, பாவம் சின்ன நண்டுதான். அதை நீங்க தெரியாம மிதிக்க போயிருப்பீங்க, பயத்துல அது உங்க விரல கடிச்சிருக்கோம். ஐயோ, இங்க இந்த மாதிரி எல்லாமே இருக்குமா? இப்படி ராட்சச பூச்சிகள் எல்லாம் இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் இந்த பக்கம் வந்திருக்க கூட மாட்டேன். கோமலி முந்தானி எடுத்து சொருகிக்கிட்டு வேலைய தொடங்கினா. சூரியகாந்தம் தூரமா நின்னு இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. கோமலி அடுப்பு எதுவும் கொண்டு வரல. அதனால அந்த கால்வாய் ஓரமா இருக்கிற ஈரமணல்ல ஒரு பெரிய பள்ளத்தை அவ தோண்ட ஆரம்பிச்சா. அந்த பள்ளத்துல காஞ்ச விறகுகளை போட்டு அடுப்ப பத்த வச்சா. விறகெல்லாம் நல்லா எரிஞ்சு நெருப்பு வந்த உடனே ஒரு பெரிய பானையில காய்கறி, அரிசி ரெண்டுத்தையும் போட்டு அந்த பானையை அந்த பள்ளத்துக்குள்ள வச்சுட்டா. அதுக்கு மேல பூசணி இலைய போட்டு மூடி மறுபடியும் அந்த சூடா இருக்கிற மணலை மேல போட்டா. அப்புறம் உள்ள இருந்து கொஞ்சமா ஆவரி வர்றதுக்கு ஒரே ஒரு ஓட்டைய மட்டும் போட்டா. என்ன கோமலி இது, சாப்பாடு பானைய மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சு வச்சிருக்க? அது சாப்பாடு குண்டாவா இல்ல புதையலா? ஐயோ இல்லத்த, மணலுக்கு ஒரு குணம் இருக்கு. அது என்னன்னா அனலை நல்லாவே இழுத்து உள்ளுக்குள்ள வச்சுக்கும். அதனாலதான் உள்ள பானையில அரிசி, தண்ணி, காய்கறி எல்லாம் போட்டு வச்சிருக்க. மேல மணல் போட்டிருக்க. அந்த சூடு நல்லா பரவி தம் முறையில உள்ள இருக்கிற அரிசி வேகும். எங்க ஊர்ல ஒரு தடவை கேஸ் அடுப்பு எதுவும் இல்லாதப்போ நாங்க எல்லாரும் இப்படிதான் சமைச்சோம். இப்படி பண்ணா சாப்பாட்டுல இருக்கிற சத்தெல்லாம் ஆவியா போகாது, சுவையும் ரொம்ப அருமையா இருக்கும். கோமலி சொன்னதை கேட்டு சூரியகாந்தத்துக்கு ஒண்ணுமே புரியல. அவங்களுக்கு கேஸ் அடுப்பு பத்த வைக்க தெரியும், இல்ல இண்டக்ஷன் அடுப்பு பத்த வைக்க தெரியும். ஆனா கோமலி மாதிரி பிரச்சனை வரும்போதெல்லாம் இப்படி ஒரு சொல்யூஷனோட அவங்க இல்ல. கோமலி மறுபடியும் அதே மாதிரி ஒரு பள்ளத்தை எடுத்து அதுலயும் நெருப்பு போட்டு அதுல வெங்காயம், பச்சை மிளகா, கொஞ்சம் புளி, கொஞ்சம் கத்திரிக்காய், இதை எல்லாத்தையும் அனல்ல வேக வச்சா. கொஞ்சம் தொக்கு செய்யறதுக்கு. இது எல்லாமே அந்த விறகடுப்புல நல்லா வெந்துகிட்டு இருக்கும் போது அந்த புகை வாசம், அந்த காய்கறியோட வாசம் எல்லாம் சேர்ந்து நல்லா மணமணத்துச்சு. இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த ராமாராவ், கோமலி, அவசர அவசரமா வந்ததுல குடிக்க தண்ணி கேன் கூட கொண்டு வரல, தாகமா இருக்கு, என்ன பண்றது அப்படின்னு சொல்லும்போது சூரியகாந்தமும் அங்க வந்து, அட ஆமாங்க, வாட்டர் பாட்டிலை கொண்டு வரலையே, இந்த ஆத்து தண்ணியை குடிச்சா என் வாய்ஸ் என்ன ஆகுறது, ஐயோ இப்ப என்ன பண்றது அப்படின்னு சத்தமா கத்துனாங்க. கோமலி சிரிச்சுக்கிட்டே ஒரு சின்ன ஆராய்ச்சி பண்ணா. கோமலி சுத்தமா இருக்கிற ஒரு துணியை எடுத்து அதுல அந்த ஆத்து மணலு, அப்புறம் கூழாங்கல்ல, அப்புறம் அடுப்புல இருந்து கொஞ்சம் மசியையும் எடுத்து அதை மூட்டையா கட்டினா. அந்த மூட்டைய ஒரு பாத்திரத்துக்கு மேல வச்சு ஆத்து தண்ணிய கொண்டு வந்து அந்த மூட்டை மேல ஊத்தின உடனே அதுக்குள்ள போன தண்ணி அந்த கூழாங்கல்ல, அந்த மசி எல்லாத்துலயுமே ஃபில்டர் ஆகி கீழே இருக்கிற பாத்திரத்துல ஊத்துச்சு. இந்தாங்க மாமா, சுத்தமான மினரல் வாட்டர். அந்த ஆத்து தண்ணியில இருக்கிற அழுக்க மணலும் கூழாங்கல்லும் தடுத்துரும். அப்புறம் அந்த மசி இருக்கே, அது இதுல இருக்கிற பாக்டீரியா எல்லாத்தையுமே இழுத்துக்கும். இப்போ இந்த தண்ணி சுத்தமா இருக்கும். சூரியகாந்த விருப்பமே இல்லாம அந்த தண்ணியை குடிச்சு பார்த்தாங்க. ஆனா அந்த தண்ணி ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற தண்ணியை விட சில்லுன்னு, மினரல் வாட்டரை விட டேஸ்டாவே இருந்துச்சு. அத பார்த்து அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. கோமலிக்கு நிறைய விஷயம் தெரியுது அப்படின்னு அவங்க ரொம்பவுமே சந்தோஷப்பட்டாங்க. அன்னைக்கு மதிய நேரம் சாந்தம்மா அவளுடைய தோழிகளை எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்துக்கு கார்ல வந்தா. அங்க இறங்குனதும் அந்த மாந்தோப்பு, அந்த கால்வாய் தண்ணி, மணல் எல்லாத்தையும் பார்த்து முகம் சுருங்கி போச்சு. என்ன சூரியகாந்தம், வாட்ஸ்அப்ல ரிவர் வியூ லஞ்ச் அப்படின்னு சொன்ன, நான் ஏதோ பீச்சுக்கு கூப்பிட்டுருப்ப அப்படின்னு பார்த்தேன். இங்க வந்து பார்த்தா ஏதோ விறகடுப்பு, கால்வாயெல்லாம் இருக்கு. இது ஏதாவது சினிமா செட்டா? அப்போ சூரியகாந்தம் பதட்டமா கோமலிய பார்த்தாங்க. கோமலி அவங்க பக்கத்துல வந்தா. ஆண்டி, தப்பா எடுத்துக்காதீங்க, இது ரெசார்ட்டும் இல்ல, பெரிய பங்களா வீடும் இல்ல. இது ஜஸ்ட் ஒரு ஓபன் கிச்சன் மட்டும்தான். உங்களுக்காக எங்க அத்தை ஸ்பெஷலா மணலுக்குள்ள தம்முல வெந்த சாப்பாடு ரெடி பண்ணிருக்காங்க. உங்களுக்கு இன்னைக்கு டிஃப்ரெண்டான கிராமத்து விருந்து தான் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. நீங்க எல்லாரும் அந்த மரத்துக்கு கீழே போய் உட்காருங்க. சாந்தம்மாவும் அவளுடைய தோழிகளும் அந்த ஆத்தங்கரையோரமா போட்டிருந்த பாயில போய் உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. பட்டணத்துல ஏசி ரூம்ல இருக்கிறத விட அங்க ரொம்பவும் கிளைமேட் சில்லுன்னு இருந்துச்சு. கோமலி எல்லாருக்குமே வாழை இலைய போட்டா.
மணல்ல தம்மல வெந்த அந்த பானையோட மூடிய திறந்த உடனே அதுல இருக்கிற சாப்பாட்டு மனம் ரொம்பவும் நல்லா வெளியில வந்துச்சு. அந்த மனம் எல்லாருக்குமே பசிய தூண்டி விட்டுச்சு. அந்த சாப்பாடு பூ போல வெந்திருந்துச்சு. இலையில சாப்பாடு, அப்படியே கத்திரிக்காய் தொக்கு, பச்சை புளி ரசம், அப்புறம் அந்த ஆத்துல பிடிச்ச மீனை வறுத்து அதே இலையில வச்சா கோமலி. சாந்தம்மாவுக்கு விருப்பமே இல்லைனாலும் அந்த கத்திரிக்காய் தொக்கு கொஞ்சம் சாப்பாடு கூடவே கொஞ்சம் நல்லெண்ணெயை சேர்த்து கலந்து ஒரு வாய் எடுத்து வச்சாங்க. அப்படி சாப்பிட்ட உடனே அவங்க முகம் பளிச்சுன்னு மாறுச்சு. விறகடுப்புலயும் சூடான மணல்லையும் வெந்த அந்த சாப்பாடு, அந்த கத்திரிக்காய் தொக்கு, இது ரெண்டுமே அருமையா இருந்துச்சு. அவங்க வாழ்க்கையில பல 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போயிருக்காங்க, பல பார்ட்டிக்கும் போயிருக்காங்க. இவ்வளவு சுவையான சாப்பாடு சாப்பிட்டதே இல்ல. ஏன்னா இதுல எந்த ஒரு பேக்கேஜ் ஃபுட்டும் கலக்கல, எந்த ஒரு கெமிக்கலையும் பயன்படுத்தாத ஃபுட்டு தான் இது. ஓ மை காட், சூரியகாந்தம், என்ன இது? இதுல என்ன போட்டு சமைச்சிருக்கீங்க? எத்தனை 5 ஸ்டார் ஹோட்டல்ல நான் சாப்பிட்டிருப்பேன். இவ்வளவு சுவையான சாப்பாட நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்ல. ஒருவேளை மண்பானையில சமைச்சதுனாலதான் இந்த சாப்பாடுக்கு இவ்வளவு டேஸ்டா? அப்போ சூரியகாந்தம் பெருமையா சிரிச்சுக்கிட்டு, ஆமா சாந்தம்மா, நீங்க எல்லாரும் குக்கர்ல சமைச்சு எல்லா சத்தையும் இழக்கிறீங்க. ஆனா நாங்க தம்முல சமைச்சு எல்லா சத்தும் அந்த சாப்பாட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி பாத்துக்கிறோம். அதே மாதிரி கேஸ் அடுப்பு, இண்டக்ஷன் அடுப்புல சமைக்காம இந்த மாதிரி விறகடுப்புல மண்பானையில சமைச்சா உண்மையிலேயே சுவை கொஞ்சம் கூடுதலா தான் இருக்கும். அப்போ சாந்தம்மா அவங்க திமிர் எல்லாத்தையும் விட்டுட்டு கோமலிய பாராட்டினாங்க. உண்மையிலேயே உன் மருமக ரொம்ப டேலண்டட் சூரியகாந்தம். இது வரைக்கும் நம்ம சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் சாப்பாடே இல்ல. உன் மருமக எனக்கு இயற்கையா சமைச்சு கொடுத்தாலே இந்த சாப்பாடு தான் உண்மையான சாப்பாடு. அப்படி வந்தவங்க எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. எல்லாரும் முன்னாடியும் தான் மானத்தை காப்பாத்தின மருமகளை பாராட்டுறதுக்காக சூரியகாந்தம் வந்தாங்க. என்ன மன்னிச்சிடு கோமலி, காலையில கேஸ் இல்லைன்ன உடனே அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைச்சேன். ஆனா கிராமத்து பொண்ணு, நீ என் கௌரவத்தை காப்பாத்திட்ட. கிராமத்துல வாழ்றவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா இயற்கையோடு ஒன்றி வாழ்ற உங்களுக்கு தான் எல்லார விடவும் எல்லாமே நல்லா தெரியுதுல. அத்தை, இயற்கையில நமக்கு தேவையான எல்லாமே இருக்கு. ஆனா அது எப்படி பயன்படுத்துறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். அப்ப ராமராவ் சூரியகாந்தத்துக்கிட்ட வந்து, அந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வையும் ஹேர் ட்ரையரையும் என்ன பண்ணலாம்? ஆத்துல தூக்கி போட்டுடலாமா அப்படின்னு கேட்ட உடனேயே எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ வேண்டாம், அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஆனா இனிமே வாரத்துல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நாம தினமும் வந்து இங்கதான் லஞ்சு சாப்பிடுறோம். அன்னைக்கு நான் என்ன கேக்குறேனோ அதை நீ சமைச்சு கொடுக்கணும் கோமலி. அன்னைக்கு சாயந்தர நேரம் அவங்க எல்லாரும் அந்த ஆத்தங்கரையோரமா உக்காந்துக்கிட்டு சந்தோஷமா சாப்பாடு சாப்பிட்டாங்க. இயற்கையோட மகிமைக்கு முன்னாடி சிட்டி ஆடம்பரம் தலை குனிஞ்சுதான் ஆகணும்.